நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிராமந்தோறும் அம்மா உணவகம் அமைப்போம் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மகாநாட்டுக்கும் அசைவ விருந்து கொடுக்குறாங்க. பிரியாணி, கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் பிரியாணிக்கு வசமாகி விட்டார்கள். பிரியாணி இல்லாமல் அவர்களால் சாப்பிட முடியாது. கவிச்ச வாடை இல்லை என்றால் அவர்களால் சாப்பிட முடியாது. அப்படி பழகிவிட்டார்கள். சைவம் இனிமேல் போடாதீர்கள், அம்மா உணவகத்தில் எல்லாம் இனிமேல் அசைவம் போடுங்கள், கிராமந்தோறும் அசைவம் உணவு பருமாறுங்கள். ஏன்னா அரசியல்வாதிகளாம் கெடுத்து விட்டீர்கள். உங்களுடைய கட்சி கூட்டத்தில் மட்டும் அசைவம் பரிமாறுகிறீர்களே. இந்த ஏழை எளிய மக்களுக்கும் பிரியாணி வழங்குங்கள். சிவகாசியில் 10 ரூபா பிரியாணிக்கு அடிதடி சண்டை. அசிங்கமாக இல்லையா? தமிழ்நாடு இப்படியா பசியால் இருப்பது? இந்திய தேசம் 5வது இடத்தில் இருக்கிறது பட்டினி, ஆனால் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது பட்டினியில், வறுமையின் பிடியில் இருக்கிறார்கள். சென்று பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு மருத்துவமனையில் போய் பாருங்கள், அவங்க தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. படுக்கை இல்லை படுப்பதற்கு.